புராணத்தில் சேக்கிழார் கூறியபடி அருளிலுள்ள நீரை இதை இணைத்து குடித்து விடலாம் என்று நாய்கள் விருப்பப்படுவது போல அடியார் பெருமக்களாகிய நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதை நிறைவேற்றி வைப்பதும் செயல்படுத்தி வைப்பதும் இறைவன் திருவர்கள் நம் கையில் ஒன்றில். ஆசைப்படுபவர்களுக்கு தான் நம்ம ஆசைப்படுவது உயர்ந்ததாக இருக்க வேண்டும், உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும். அவர் அதைத்தான் சொல்கிறார். இதை எப்படி நான் பாடுவேன்னா, உயர்ந்த பொருளை பற்றி கூறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் கூறக்கூடிய பொருள் உயர்ந்த பொருள், அதனால் அது கைகூடும் என்கிறார். நம்ம அடியார் பாப்பாவுக்கு சொல்லும்போது எனக்கு மறுத்து சொல்ல விருப்பமில்லை. ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்தில் ஒரு 25 அண்ணாலாம் தெரியும், ஒரு 20 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தோம் வீடாப்பம். அப்படி ஆரம்பித்து செய்யும்பொழுது ஒரு முறை படிப்பதற்கே 4.25 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகும். அந்த 4.5 மணி நேரத்தில் பொறுமையாக இருந்து படிக்கக்கூடிய அடியார்கள் அப்போது இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் தடம் மாதிரி எப்படியோ ஆனால் இன்றைக்கு நம்ம திண்டிவனம் பகுதியில் திருமுறையும் திருவாசகமும் சைவமும் தழைத்து வந்துகிறது. சுந்தரர் காலம் போல், திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் காலம் போல் அல்ல. இது ஏன் உங்களுக்கு விளக்குகிறேன் என்றால், நீங்கள் ரொம்ப சிரத்தையாக திட்டமிடணும். இது ஒரு சாதாரண செயலாக இருந்தால் அது முடியலன்னா கூட விட்டுவிடலாம். இது இறைவன் சார்ந்த செயல். இதில் எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது அன்று. இந்த 42 நாள் வரும். அந்த நாட்களை நீங்கள் திட்டமிடணும். ஒருவர் இருந்தால் கூட பரிசு அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடும். நம்ம அடியார் பெருமக்களுக்கு தகவல் அளித்து வர வைத்து அந்த தொடர் நிகழ்ச்சியாக நீங்கள் நடத்தினீர்களானால் இந்த பகுதியில் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய நானாக தான் இருக்கும். அதற்கு பேரடா ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி தெரியுன்னா, இதுக்கு இடையில் அந்த இது வேணாம் அப்படி பேசணும். அதனால் நீங்கள் இந்த திட்டமிடுவது ரொம்ப பிரதானமான பணி. அப்படி திட்டமிடும் பொழுது நமக்கு போதிய அளவுக்கு 2 பேர் 3 பேர் இல்லைன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் உட்காந்தியாவது தொடர்ச்சியாக பண்ணணும். இன்றைக்கி தொடர்ந்து நாளைக்கு தொடர்ந்து நல்லா பண்ணாதீங்க. இன்றைக்கி ராய்க்கு கண் முடிக்கிறோமோ நாளைக்கு ராய்க்கு கண் அப்படி முடிச்சிங்கன்னா ஒரு 4 நாளில் சோர்ந்துடும். இந்த பணி அவ்வளோ அரிதான பணி, சாதாரணமாக யாரும் எடை போடுறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம 4 பேர் படிச்சோம் கற்பனையே பண்ணாங்க. ஒரு மனிதன் 24 மணி நேரமும் ஆசையாக உட்காந்துருக்க முடியாது. 4 மணி நேரம் 6 மணி நேரமும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியை கையில் தொட்டுட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடலாம், தொடர்ந்து நடக்கத்தான். என்னால் இயன்ற போது போகிறோமா சரி, சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னா கின்னஸ் சாதனை. சந்தோஷம். விளையாட்டு நீங்கள் சிரிக்காது, இதை நீங்கள் சாதிச்சா கின்னஸ் சாதனை. நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. 42 நாள்லாம் யாரும் தொடர்ச்சியா படிப்பாங்க. காலையில் 6 மணிக்கு படிப்பாங்க, ராவிக்கு 8 மணிக்கு முடிச்சுக்குவாங்க. 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக 1008 மணி நேரம் படிப்பது என்பது எத்தனை முறை இதில் நமக்கு திருவாசகத்தை மட்டும் படிக்கிற வாய்ப்பு வருதுன்றத கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை முடிக்க சொல்ல திருவாசகம் உங்களுக்கு தானாக வரும். புத்தகத்தை எடுக்க வேண்டிய வேலை வராது. யார் ஒரு இது தொடர்ச்சியாக கலந்துக்கிறாங்களோ தொடர்ச்சியாக அவங்க திருவாசகத்தை புத்தகத்தை தூக்கி வச்சு படிக்கலாம். அப்படிப்பட்ட பெரிய செயலை கையில் எடுத்துருக்கிறீங்க. இந்த செயல் சிறப்பாக அமைய எல்லாம் அல்ல நான் வழிபடு கடவுளாகிய எம்பெருமானையும் இந்த நூலை எழுதுவதற்கு தன் கைப்படே தில்லைக்கும் தன்னுடைய திருவுருளும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டாம். இந்த மற்ற அடியார்களும் மற்றவர்களுக்கு சொல்லி ஒருத்தர் டெய்லி கலந்துக்கிற மாதிரி ஒரு முழுமையான ஏற்பாட்டை செய்ய வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். போற்றியோன் மச்சிவாய.
ஆமலை மன்னா போற்றி கண்ணாரமுதற் கடலே போற்றி காவாய் கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி